இது மட்டும் தெரிஞ்சா, நீங்க யாருமே இனி ஆரஞ்சு தோல வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி குப்பையில போடவே மாட்டீங்க. இதுவரைக்கும் ஆரஞ்சு தோல இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு யாருமே ஐடியா குடுத்ததே இல்ல. நம்ம சேனல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற டிப்ஸ்க்காக, ஒரு கை வந்து ஆரஞ்சு தோல் எடுத்துக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா வந்து ஒரு கைப்பிடி ஆரஞ்சு தோல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆரஞ்சு தோலை வந்து நான் தண்ணியில போட்டு ஊற வச்சுக்க போறேன். நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். இது வந்து மூடியோட இருக்குது. நீங்க மூடியோட இருக்க மாதிரி எந்த ஒரு பாத்திரம் வேணா எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, அதில வந்து ஆரஞ்சு தோல உள்ள போட்டு, காத்து போகாத மாரி நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து கொஞ்சம் லூஸா மூடி வச்சிருந்தாலும், அதுக்குள்ள வந்து குட்டி குட்டி பூச்சி நெறையா போயிரும். ஸோ அதுக்காக தான் காத்து போகாத மாரி க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்றேன். இப்போ பாருங்க 6 மணி நேரம் ஆரஞ்சு தோல் நல்லா ஊறிடுச்சு. மினிமம் வந்துட்டு 6 மணி நேரம் ஊறணும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு ஆரஞ்சில இருக்க சிட்ரிக் வந்து ஃபுல்லா நமக்கு இறங்காது. அப்படி இறங்காம நீங்க இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, வேஸ்ட்டா தான் போகும். ஸோ நீங்க ஒன் டே நைட் ஃபுல்லா கூட ஊற வச்சலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க, நான் ஊறின ஆரஞ்சு தோல் வந்து தனியா எடுத்து வைக்கிறேன். நமக்கு இனிமே இந்த தோல் வந்து தேவைப்படாது. இப்போ வந்து நீங்க அத தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம். நம்ம அந்த தண்ணி வந்து இப்ப யூஸ் பண்ண போறோம். நீங்க இந்த தண்ணிய வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு பவுல்ல கூட மாத்திக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஷாம்பு பாட்டில்ல அந்த தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டிப் நம்பர் 1. இப்போ நான் மிக்ஸ் பண்ண அந்த ஆரஞ்சு வாட்டரை கைக்கு நல்லா ஊற்றிட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மழை காலத்தில் பனி பெய்கிறப்ப கை வந்து ரொம்ப வறண்டு போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு தோலில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்துட்டு அந்த ஆரஞ்சு வாட்டரை கைக்கு இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகிறப்ப தேய்ச்சிட்டு போனீங்க அப்படின்னா பனி வெடிப்பு சுத்தமாக தெரியவே தெரியாது. உங்கள் கை ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இதை பனி டைமில் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக கை ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா கூட செய்யலாம். என் கை பாருங்கள், நான் வந்து லெஃப்ட் கைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரைட் கை பாருங்கள் டல்லாக இருக்குது. லெஃப்ட் கை வந்து ஸ்மூத்னஸாக இருக்குது. டிப் நம்பர் 2. ஸ்டவ்வை என்ன தான் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலுமே ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்க தான் செய்யும். அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு போகிறதுக்காக நான் இந்த ஆரஞ்சு வாட்டரை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், லைட்டாக அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கிளாத் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டவ் வந்து குயிக் அண்ட் ஈஸியாக வந்து க்ளீனும் ஆயிடுது. அந்த ஆயில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸ்டவ்வில் ஒரு மாதிரி ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆயில் சுத்தமாகவே இருக்காது. கறியும் உங்களுக்கு ஈஸியாகவே போயிடும். உங்களுக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். கிச்சன் ஒர்க்கை குயிக் அண்ட் ஈஸியாக முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஹையாக டிவி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் கரை சுத்தமாக இப்போ இல்லை. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3. மேக்ஸிமம் வீட்டில் இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறதில்ல. மேக்ஸிமம் இடத்துல போர் தண்ணி இல்லாட்டி உப்பு தண்ணி, அதில் தான் வந்து வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைச்சிட்டு இருக்கிறோம். அதனாலேயே வாஷிங் மிஷினில் இருக்கிற அந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வந்து அந்த பெல்ட் வந்து ரொம்ப கரையாயிரும். நீங்கள் எவ்வளோ தான் போட்டு தேய்ச்சி கழுவுனா அந்த கரை போகவே போகாது. உப்பு தண்ணியில் துணி துவைச்சா இந்த மாதிரி தான் ஆகும் வாஷிங் மிஷினில் இருக்க அந்த பெல்ட்டு. அந்த பெல்ட் வந்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக கரையாயிரும். உங்கள் வாஷிங் மிஷின்லேயும் இதே மாதிரி கரை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்துட்டு ஒரு கை வந்து ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு உங்கள் வாஷிங் மிஷினில் வந்து குயிக் 30ங்கிற மோட் இருக்கும். ஒரு 30 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அலசி காய வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு விட்ருங்க. எப்போ இந்த ஆப்ஷன் வச்சு தான் நான் வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுவேன். டிப் நம்பர் 4. இப்போ வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே க்ளீனிங்கை பார்த்துட்டோம். சேம் இதே ஆரஞ்சு வாட்டரை வச்சுட்டு வாஷிங் மிஷினுக்கு வெளியே டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரையும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினுக்கு வெளியிலேயும் வந்து உங்களுக்கு பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மழை காலத்தில் பூஞ்சை வந்து எல்லா இடத்துலையுமே அதிகமாக பிடிக்கும். அதுவும் தண்ணி புழங்குற இடத்துல வந்து பூஞ்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. மேக்ஸிமம் பால்கனியில் இல்லாட்டி பாத்ரூமில் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ தண்ணி அதிகமாக அங்கே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால பூஞ்சை வந்து அதிகமாக உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து சிட்ரிக் ஆசிட் ரொம்பவே அதிகமாக இருக்கிற இந்த ஆரஞ்சு வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப பூஞ்சை இருக்கிற பூஞ்சை உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிரும். திரும்ப வந்து பூஞ்சை பிடிக்க ரொம்ப லேட்டாக ஆகும். உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து பூஞ்சை பிடிக்காது. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் பூஞ்சை பிடிக்கிறதுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே வந்து திரும்ப க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், சேம் இப்போ அதே தண்ணியை வச்சுட்டு வாஷிங் மிஷினோட வெளியே டோரையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்க புதுசு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5. கண்ணாடியில் வந்துட்டு எப்பயுமே அதிகமாக டஸ்ட் வந்து பட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். கண்ணாடி எப்பயுமே 2-3 வாட்டி தொடச்சா மட்டும் தான் கண்ணாடி கொஞ்சம் க்ளீனாக பளிச்சுன்னு ஆகும். நீங்கள் இந்த ஆரஞ்சு வாட்டரை வச்சு துடைக்கிறப்ப கண்ணாடி ஒரே வாட்டி துடைக்கும் போதே பளிச்சுன்னு எடுத்து பாருங்கள். இனிமேல் அந்த கண்ணாடி 2-3 வாட்டி தொடச்சிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சேம் இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி, ஷோகேஸ் கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே நீங்கள் இதே வாட்டரை யூஸ் பண்ணி குயிக் அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்
டிப் நம்பர் 6. பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணுற டேப் பாத்ரூம் டேப்பாக இருக்கட்டும், இல்லை சிங்க் டேப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து தண்ணி கரை படிஞ்சு உப்பு தண்ணி கரையாக இருக்கும். இது வந்து நீங்கள் சோப் போட்டு தேய்ச்சப்போ ரிமூவ் ஆகாது. ஒரு மாதிரி ஒயிட்டாக டாட்டாக இருக்கும். இந்த கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆரஞ்சு வாட்டரை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆரஞ்சு வாட்டர் லைட்டாக மேலே ஊற்றி விட்ருங்க. ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் ஊற்றி விட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தேய்க்கும்போது டேப் மேலே இருக்க அந்த ஒயிட்னஸ் வந்து கிளியராக ரிமூவ் ஆகிடுது பாருங்கள். நீங்கள் இதே வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு எங்கே உப்பு கரை இருந்தாலும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் ஹோல்ஸில் இருக்க உப்பு கரை எல்லாமே ரிமூவ் ஆகும் இதில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.